ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் விநாயகம். ஒவ்வொரு சம்மர் சீசன் வரும்போதும் இந்த மாம்பழ சீசனும் சேர்ந்தே வரும். எல்லா மாம்பழ சீசனுக்கும் நான் கடையில் போய் எந்த ஒரு மாம்பழத்தையும் வாங்க மாட்டேன். ஏன்னா கடையில் நல்ல பழம் வருதா இல்லை ரசாயன கல் வச்சு பழுக்க வச்ச பழம் வருதா அப்படின்னு நமக்கு சரியாக தெரியாது. அதனால் இதை மாதிரி கொஞ்சம் தெரிஞ்ச எதனா ஒரு தோப்புக்கு போய் நான் வாங்கிறது என்னோட பழக்கம். ஒவ்வொரு மாம்பழ சீசனுக்கும் நியர்பை எங்கேனா தோப்பு இருக்கா அப்படின்னு விசாரித்து போய் நான் வாங்குவேன். அதை மாதிரி விசாரித்து வந்தது தான் இந்த மாந்தோப்பு. இந்த மாந்தோப்புக்கு நான் ஏற்கனவே கடந்த 2 சீசனாக வந்துட்டு இருக்கேன். ஓகேங்களா, இந்த சீசனுக்கும் இங்கே வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் இங்கே வரும்பொழுது இங்கே செந்தூரம் மாம்பழமும் பங்கனப்பள்ளி மாம்பழமும் இருக்குது. ஓகேங்களா, அதில் நான் 1 கிலோ செந்தூரம் 1 கிலோ பங்கனப்பள்ளி 2 மாம்பழமும் வாங்கியிருக்கேன். இங்கே ஓரளவுக்கு ரசாயனம் இல்லாமல் தான் இருக்கும். பூச்சிக்கொல்லி அடிப்பாங்க, பட் இந்த ரசாயன கல் வச்சு பழுக்க வைக்கிறது அது மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ நான் இந்த இடத்துல இருந்து வாங்கி சாப்பிட்ருக்கேன். நல்ல ருசியாகவும் இருக்கும். நீங்களும் இதை மாதிரி எதனா ஒரு மாந்தோப்புக்கு போய் மாம்பழம் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணியிருந்தா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.